ஆட்சிக்கு வந்தா மது பிரச்சனை தீர்ப்பான்னு சொன்னாங்க. இன்னைக்கு அரசாங்கமே மதுவால தான் இயங்குது. சாராய விற்பனையில் காட்டும் அக்கறையை கள்ளச்சாராயத்தை தடுப்பதில் காட்டாததால் தமிழகத்தில் தினந்தோறும் மரண ஓலம் ஒலிக்கிறது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. அகத்திரை நேர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் 23 தேர்தல் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், தாவேக தலைவர் விஜயா இருக்கட்டும், திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கான பிரச்சாரங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் பாஜகவினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி தமிழகம் வந்திருக்காரு கடந்த 16 குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அவர் வந்திருக்காரு. அங்கே ஒரு பிரம்மாண்டமான ரோட் ஷோவும் போயிருக்காரு. அங்கே நிறைய மக்கள் அவர் வரவேற்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. குறிப்பாக ஏன் கன்னியாகுமரியை பிரதமர் சூஸ் பண்ணார் அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குங்க. அதாவது கன்னியாகுமரியில் மொத்தம் 6 தொகுதிகள் இருக்குது. அந்த 6 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் பாஜக போட்டி போடுது. ஸோ அதனால் அதிகப்படியான வேட்பாளர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கிறதுனால பிரதமர் மோடி அந்த ஒரு மாவட்டத்தை சூஸ் பண்ணி அங்கே ரோட் ஷோ போனால் அந்த வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்ற ரேஞ்சில் யோசித்து அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரோட் ஷோ பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டமே ஒரு காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்தது. அதுக்கான முழுமையான பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. பொதுமக்கள் தாராளமாக எந்த சிரமமும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்து அவர் சொல்கிற விஷயங்களை கேட்டு அந்த ரோட் ஷோ சிறப்பித்து போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அவர் வந்தார், கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தார். அங்கேருந்து நாகர்கோயிலில் தான் அந்த ரோட் ஷோ அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த வர வழியில் இருக்கு இல்லையா, அங்கே அம்பேத்கர் அவருடைய படத்துக்கு மாலை போட்டிருந்தார், எம்ஜிஆர் அவர்களுடைய படத்துக்கு, அண்ணா அவர்களுடைய படத்துக்கு மாலை போட்டிருந்தார். நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா என்டிஏ கூட்டணியில் அதிமுக தான் பிரதான கட்சியாக இருக்கிறதுனால அண்ணா மற்றும் எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபோட்டோக்கள் பிரதமர் மோடி மாலை போட்டிருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களையும் ஆதரித்து அவர் அந்த ரோட் ஷோ போயிருந்தார். அந்த வேனில் பிரதமர் மோடி போன அந்த வேனில் அதிமுகவினுடைய பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் பாஜக மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன், இவங்கெல்லாம் இடம்பெற்றிருந்ததை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. உண்மையிலே அது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. என்ன இருந்தாலும் ஒரு பாரத பிரதமர் நம்முடைய மாவட்டத்துக்கு வராரு அப்படின்னும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு சூப்பரான விஷயமாகவே இருக்கும் அப்படின்றதில் தான் அந்த ஒரு ரோட் ஷோ பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரிக்கு என்னென்னலாம் மத்திய அரசு செஞ்சுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் மக்களிடையே தெளிவாக சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் அங்கே டூரிஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம், டூரிஸ்டாக வரக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அங்கே மற்ற மாநில மக்கள் இல்லை மற்ற மாவட்ட மக்கள் ஈஸியாக வர்றதுக்காக அந்த நேஷனல் ஹைவே 44 அப்படின்ற ஒரு விஷயத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் மக்களிடையே சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி மீனவர்களை மத்திய அரசு பாதுகாக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவங்களுக்கான எல்லா நிவாரணமும் சரி, அவங்களுக்கான சலுகைகளும் சரி, எல்லாமே முறையாக கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்கே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கை கடற்படையினால் தாக்குதலுக்குள்ளாக்கப்படுற மீனவர்களுக்கான நடவடிக்கையை மத்திய அரசு துரிதமாக எடுத்துகிட்டு வருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. நம்ம ரீசெண்டாக கூட பார்த்தோம், அந்த ஈரான் அமெரிக்கா வாரில் ஈரான்லேருந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மீனவர்களை பத்திரமா தமிழகத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. இதுவும் மத்திய அரசு தான் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழலில் இந்த விஷயங்கள்லாம் மக்களிடையே பாஜகவினர் எடுத்து சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் டூரிசத்தை டெவலப் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக திருவள்ளுவர் சிலையாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபமாக இருக்கட்டும், இது எல்லாமே மத்திய அரசு தங்களுடைய முழு என்ன சொல்கிறது அதுக்கான செலவுகள் பண்ணி அதை சூப்பராக ரெனோவேட் பண்ணி வரக்கூடிய டூரிஸ்ட்டை வியக்கிற அளவுக்கு அந்த பகுதிகளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் கன்னியாகுமரிக்கு மத்திய அரசு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா பிஜேபி மொத்தம் தமிழகத்தில் 27 இடங்களில் போட்டி போடுறாங்க. இது நம்ம முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அவங்க மெயினாக குறி வைக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூவன்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த 5 கான்ஸ்டியூவன்சி. ஸோ இதில் தான் பாஜக ரொம்ப ரொம்ப முனைப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழலில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதனுடைய ஒரு பகுதியாக தான் பிரதமர் மோடி இங்கே ரோட் ஷோ போன ஒரு விஷயம் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிரதமர் மோடி எகெயின் தமிழகம் வராரு. கோவை மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு
ரோட் ஷோ வந்து நடத்த திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்கள் மனசில் எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும். காரணம் வந்து பாஜகவினர் போகக்கூடிய ஒவ்வொரு மேடைகள்லையுமே அவங்க வந்து திமுக குறித்து கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு வரதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை தமிழகத்தினுடைய கடன் சுமை உயர்ந்ததாக இருக்கட்டும், பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலாக இருக்கட்டும், இந்த கஞ்சா போதைப்பொருள் உள்ளிட்ட இந்த புழக்கங்கள் வந்து தமிழகத்தில் அதிகரித்ததாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பின்மையாக இருக்கட்டும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை திமுக அரசு மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பாஜகவினர் தொடர்ந்து வச்சுட்டு வரதை நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க. பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது கூட இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. அமித்ஷா வந்தப்பவும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சொல்கிறார். குறிப்பாக இந்த வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பாஜக தலைவர்கள் முன்னெடுத்துட்டு போகிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. முன்னாடி வந்து கலைஞர் இருந்தார், அதன் பிறகு அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின், அதன் பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின், இப்படி வாரிசு அரசியல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலருடைய பையன் தான் வந்து மாவட்ட செயலராக இருக்கார், அந்த மினிஸ்டரோட பையன் தான் வந்து மினிஸ்டராக இருக்கார், எம்எல்ஏவாக இருக்கார். ஸோ இது வந்து ஒரு குடும்ப ஆட்சி, ஒரு சில குடும்பங்கள் மட்டுமே இந்த ஆட்சியை வந்து வழிநடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் பாஜக தலைவர்கள் வச்சுட்டு வரதை நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து இப்போது வைரலாக போயிட்டுருக்கு. பாஜகவினர் வந்து அது வைரல் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்றைக்கி தமிழக மக்கள் மத்தியில் வந்து 2 வழிகள் இருக்குது. ஒரு வழி குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி, லஞ்சம் நிறைந்த ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி, வேலைவாய்ப்பு இல்லாத ஆட்சி, இப்படி இருக்கக்கூடிய ஒரு வழி. இன்னொரு வழி வந்து அகண்ட பாரதம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது, வளர்ச்சி அடைந்த இந்தியா, டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கவர்மெண்ட், இந்த வழி. ஸோ இந்த 2 வழியில் எந்த வழியை வந்து மக்கள் சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து மக்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதில் எதை சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் அதுக்கான எல்லா பதில்களும் நமக்கு தெரிய வரும். அப்போ வந்து மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி.